السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد أوصيكم نفسي أولا بتقوى الله. قال الله تعالى في القرآن المجيد: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. صدق الله العلي العظيم. எல்லா புகழும் புகழ்ச்சி இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து ரசித்து வரக்கூடிய ஏகனான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். மேலும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த உலகத்திற்கு நேர்வழி காட்டியாக வந்த அனைத்து இறை தூதர்கள் மீதும், குறிப்பாக இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், மேலும் அவருடைய சொல்லையும் செயலையும் தமது உயிரிலும் மேலாக மதித்து வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும், அவர்களை பின்பற்றக்கூடிய நல்லவர்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக இந்த திருமண நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவர்கள் மீதும் குறைகின்ற இடம்பெற்றும் என பிரார்த்தனை செய்வதாக ஆரம்பம் செய்கின்றேன். நாம் எப்படி இந்த திருமண நிகழ்வில் மகிழ்ச்சியாக இருக்கின்றோமோ, இதே போன்று நாளை மறுமை நாளில் அல்லாஹுடைய மன்னிப்பை பெற்ற மக்களாக நாமும் நம்முடைய குடும்பத்தார்களும் நம்முடைய உறவுகளும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய சொர்க்கத்திலே அல்லாஹு தஆலா ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு உறவுகளை பேணுங்கள் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் அதிகமான மகிழ்ச்சியை ஏற்படுத்துபவர்களும் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமான கவலையை ஏற்படுத்துபவர்கள் இந்த உறவினர்கள் தான். ஒரு பக்கம் உறவினர்கள் சில சந்தர்ப்பத்தில் நமக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்றார்கள். அதே சமயம் எந்த உறவுகளால் நாம் மகிழ்கின்றோமோ அதே உறவுகளால் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுகின்றது. ஆகவே இந்த உறவுகள் மூலம் மகிழ்ச்சியும் நமக்கு ஏற்படுகின்றது, கவலையும் ஏற்படுகின்றது, எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் உறவை இணைத்து வாழுகின்றார்களோ அவர்களோடு அல்லாஹும் தன்னை இணைத்துக் கொள்கின்றார், அதாவது சொர்க்கத்தில் இணைத்து வைக்கின்றான். யார் உறவை முறித்து வாழ்கின்றானோ அவன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நாம் கூடியிருக்கக்கூடிய இந்த திருமண நிகழ்வு என்பது ஒரு ஆணும் பெண்ணும் இணையும் நிகழ்வு மட்டுமல்ல, மாறாக இதுவரை நமக்கு அறிமுகம் இல்லாத பல புதிய புதிய உறவுகள் நம்முடைய வாழ்க்கை இணையக்கூடிய ஒரு உறவாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆக இந்த உறவு என்பது குடும்பத்துடைய வேராக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த வேர் அழுகிவிட்டால் குடும்பமே அழுகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு சென்றுவிடும். ஆகவே இந்த குடும்ப உறவு என்பது மிக முக்கியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக இந்த திருமணத்தை குறித்து அல்லாஹ் சொல்லும்போது சொல்லுகின்றான், وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَكُمْ مِنْ أَنْفُسِكُمْ أَزْوَاجًا لِتَسْكُنُوا إِلَيْهَا وَجَعَلَ بَيْنَكُمْ مَوَدَّةً وَرَحْمَةً என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். ஆக இந்த திருமணத்துடைய வெற்றி, இந்த திருமணத்துடைய சக்சஸ், இந்த திருமணத்துடைய சக்தி எதில் இருக்குன்னு சொன்னால் அல்லாஹு தஆலா சொல்கின்றான், மவத்தத்தம் வரஹ்மா என்பதாக சொல்கின்றான். உங்களிடையே அன்பையும் கருணையும் அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி இருக்கின்றான். ஏதோ ஒரு பெண், ஏதோ ஒரு ஆண், இருவரும் பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்டு திருமணம் முடிக்கப்படுகின்றது. அந்த இருவரும் தமக்கு மத்தியிலே மவத்தத்தம் வரஹ்மா, அன்பையும் கருணையும் போற்றிக் கொள்கின்றார் என்று சொன்னால் இது அல்லாஹு தஆலா தன்னுடைய அத்தாட்சி என்பதாக சொல்கின்றார். ஆக மவத்தா என்றால் என்ன என்று சொன்னால் அது ஒரு பாதுகாப்பான உணவு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை ஏற்படுத்தக்கூடிய உறவு தான் இந்த திருமண உறவாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இன்று பார்க்கின்றோம் இந்த மனிதன் இந்த உறவுகள் மீது வெறுக்கக்கூடியவனாக, உறவுகள் மீது பாசம் இல்லாதவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். ஒரு மனிதர் வந்தார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கேட்டார், அல்லாஹுடைய தூதரே, என்னை சொர்க்கத்தில் நுழைவிக்கக்கூடிய, நான் சொர்க்கம் செல்வதற்கு காரணமாக இருக்கக்கூடிய சில காரணங்களை, நல்ல அமல்களை கூறுங்கள் என்பதாக கேட்டார். அதற்கு நபிகள் நாயகம் சொன்னார்கள், அல்லாஹை வணங்கு என்பதாக சொன்னார்கள். பின்பு என்பதாக கேட்டார், தொழுகை நிலைநாட்டு என்பதாக சொன்னார்கள். அல்லாஹை கட்டுப்படு, தொழுகை நிலைநாட்டு, ஜகாத்தை கொடு என்பதாக சொன்னார்கள். சொல்லிவிட்டு கடைசியாக சொன்னார்கள், உறவினரை ஆதரித்து நட,
உறவோடு சேர்ந்து வாழ் என்பதாக சொன்னார்கள். ஆக மனிதன் இந்த உறவுகளோடு தான் படைக்கப்பட்டிருக்கின்றான். இந்த உறவு என்பது மிக முக்கியமான ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு திருமணத்திலும் ஓதக்கூடிய முதல் வசனம் நான் ஆரம்பத்தில் ஓதி காட்டினேன். அதில் அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்கள் அல்லாஹை அஞ்சிக் கொள்ளுங்கள், ஒருவருக்கொருவர் தங்களுடைய உரிமைகளை நீங்கள் கேட்டுக்கொள்கின்றீர்கள், மேலும் இரத்த பந்த உறவுகளை மதித்து வாழும் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். ஆகவே உறவுகளை பேண வேண்டும் என்பதை திருமணத்துடைய முதல் ஆயத்திலே தான் நம் சொல்லப்படுகின்றது. ஆக திருமணம் என்பது வெறும் வாழ்க்கைக்காக, வாழ்க்கையுடைய மகிழ்ச்சிக்காக செய்யப்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அல்ல. மாறாக அது நம்முடைய உறவுகளுக்கு முக்கியமான பாலமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் திருமணம் முடிக்கக்கூடிய ஆண், அதே போன்று திருமணம் முடித்திருக்கக்கூடிய ஆண்கள் பெரியவர்களுக்கு உண்டான அறிவுரை என்னன்னு சொன்னால், திருமணத்துக்கு பின்பு அவர்கள் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய சவால், நான் யாரோடு அன்பு செலுத்த வேண்டும், நான் யாருக்கு கட்டுப்பட வேண்டும், நான் யாரோடு பிரியமாக இருக்க வேண்டும், தாயா அல்லது கட்டிய மனைவியா என்ற ஒரு கேள்வி நமக்குள் பலகாலமாக எடுத்து வருகின்றது. ஆகவே நாம் இதற்கு முன்னால் நிகழ்த்திய சகோதரர் பேசிய உரையில் கூட தாயுடைய முக்கியத்துவத்தை, தாய்க்கு தர வேண்டிய கண்ணியத்தை, தாயை பார்ப்பதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகளை அழகாக வரிசைப்படுத்தி காட்டினார்கள். ஆகவே தாயுடைய காலுக்கு சொர்க்கம் உண்டு என்பதையும் மிக தெளிவாக சொன்னார். அதில் மாற்று கருத்து ஏதும் இல்லை. அதே போன்று நாம் தாயை எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்துகின்றோமோ, தாயை எந்த அளவுக்கு மதிக்கின்றோமோ, அதே அளவுக்கு நம்முடைய மனைவியை அரவணைக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்லித் தருகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒட்டகத்தில் ஏறுவதற்கு சிரமப்படுகின்றார்கள். உடனே நபிகள் நாயகம் அவர்கள் தம்முடைய முழங்காலை மடித்து வைத்து இதில் காலை வைத்து ஏறுங்கள் என்பதாக சொல்லித் தருகிறார் என்று சொன்னால், எந்த அளவுக்கு மனைவி மீது கண்ணியத்தோடு நடந்து கொண்டார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே மனைவியை மதிப்பதும் ஒரு இபாதா, மனைவியை கண்ணியப்படுத்துவதும் ஒரு நன்மையான காரியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று ஆண்கள் மனைவியை மதிக்க வேண்டும். பெண்களாக இருந்தால் அவர்கள் தம்முடைய புகுந்த வீட்டுக்குள் செல்கின்றார் என்று சொன்னால் அங்கு உள்ள உறவுகளை சொந்த உறவுகளாக அவர்கள் மதித்து வாழ வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடிக்கின்றார்கள். அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நபிகள் நாயகம் நபியான செய்தி கிடைத்து வீட்டிலே பயந்து கொண்டு வந்து தம்முடைய மனைவிடத்தில் சொல்கின்றார்கள், நான் சற்று பயந்து விட்டேன் என்று சொல்லும்போது அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மடியிலே தம்முடைய கணவர் நபிகள் நாயகத்தை படுக்க வைத்து சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? நீங்கள் பயப்படாதீர்கள், அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான். ஏனென்று சொன்னால், நீங்கள் உறவினர்களை ஆதரித்து வாழுகின்றீர்கள், உறவுகளை மதிக்கின்றீர்கள், உறவுகளோடு சேர்ந்து வாழுகின்றீர்கள் என்ற ஒரு ஆறுதலான பக்கபலமான வார்த்தையை தம்முடைய மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னதை பார்க்கின்றோம். ஆகவே ஒரு பெண் தம்முடைய மாமனார், மாமியார், உறவினர்கள், பெற்றோர் அனைவரையும் மதித்து வாழ்வது கட்டாயமான கடமை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்று பார்க்கின்றோம், உறவுகள் முறிந்து போவதற்கு முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால், முதலாவதாக காசு பணங்களும் சொத்து பிரச்சனை ஏற்படும் போது உறவுகளுக்கு மத்தியில் 90% பிரிவுகள் ஏற்படுவதாக ஒரு ஆய்வு சொல்லுகின்றது. ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த விஷயத்தில் அல்லாஹ்வை அஞ்சி வாழ வேண்டும். ஏனென்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அநியாயமாக ஒரு நிலத்தை பறிப்பவன், ஒரு அடி நிலத்தை பறிப்பவன் நாளைக்கு மறுமை நாளில் 70 பூமிகள் மாலையாக அணிவிக்கப்படும் என்பதாக நபிகள் நாயகம் எச்சரித்திருக்கின்றார். ஆகவே முதலாவதாக இந்த சொத்து பிரச்சனையின் காரணமாகத்தான் இந்த குடும்பத்துடைய பிரிவுகள் ஏற்படுகின்றது. ஆகவே அதிலே நாம் அல்லாஹும் காட்டிய வழிமுறைகளை சொத்தை பிரித்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது பார்ப்போம் என்று சொன்னால், ஈகோவும் அகம்பாவும் அதிகமாக இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். முதலில் நான் ஏன் பேச வேண்டும், நான் திருமணத்துக்கு அழைத்தேன், என்னுடைய வீட்டு விசேஷத்துக்கு அழைத்தேன், அவர்கள் வரவில்லை, நான் ஏன் போக வேண்டும் என்ற ஒரு ஈகோ கிளாஷ் ஏற்பட்டு அங்கே உறவுகள் மத்தியிலே வேறுபாடு இருப்பதை பார்க்க முடிகின்றது. ஆனால் நபிகள் நாயகம் சொன்னார்கள், உறவினர்கள் செய்யக்கூடிய நன்மைக்கு பகரமாக நன்மை செய்பவர் உண்மையான உறவை பேணுபவர் அல்ல. ஒருவர் நபிகள் நாயகம் சொன்னார், யார் ரசூலுல்லாஹ், எனக்கு சில உறவினர்கள் இருக்கின்றார்கள், நான் அவர்களை பார்த்து சலாம் சொல்கின்றேன், அவர்கள் பதில் சலாம் சொல்வதில்லை. நான் அவர்களை விருந்துக்கு அழைக்கின்றேன், அவர்கள் வீட்டுக்கு வருகின்றார்கள், சாப்பிடுகின்றார்கள், ஆனால் என்னை விருந்துக்கு அழைப்பதில்லை. எல்லாமே நெகட்டிவா சொல்லிக் கொண்டிருக்கின்றார். நான் உறவினரை மதிக்கின்றேன், என்னுடைய உறவினர் என்னை மதிப்பதில்லை, நான் என்ன செய்ய என்பதாக கேட்டார். அதற்கு நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள், நீ சொல்வதை போன்று தொடர்ந்து செய்து கொண்டே இரு, இதுதான் அவருடைய முகத்தில் கரி பூசுவதற்கு சமம் என்பதாக சொன்னார்கள்.
ஆகவே உறவு நம்மை மதிக்கவில்லை என்பதற்காக வேண்டி நாமும் பகரமாக அதே போன்று அவர்களை மதிக்காமல் இருப்பது ஒரு மரபல்ல என்பதை இஸ்லாம் மக்கள் சொல்லித் தருகின்றது. ஆகவே உறவோடு சேர்ந்து வாழ்பவரை அல்லாஹும் இணைத்துக் கொள்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, உறவு பிரிவதற்கு முக்கியமான காரணம் என்று சொன்னால் அன்கண்ட்ரோல் ஸ்பீச், ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் பேசுவது. ஆகவே யாராக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, அவர்களை உறவினர்களை சேர்த்து வாழ வேண்டும். உறவினர்கள் செய்யக்கூடிய குறைகளை பகிரங்கப்படுத்துவது, மக்களுக்கு மத்தியிலே பேசுவது, இதையெல்லாம் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். தவறு என்பது எல்லாரிடமும் ஏற்படக்கூடிய ஒன்று. ஆகவே உறவுகளிடம் ஏற்படக்கூடிய தவறுகளை நாம் அன்பாக சுட்டி காட்ட வேண்டும். அதை நாம் ஒருபோதும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் மக்களுக்கு மத்தியிலே சொல்லிக் கொண்டு தெரியக்கூடாது. அடுத்து பார்ப்போம் என்று சொன்னால் உறவுகள் பிரிக்க முக்கியமான காரணம் நாம் புறம் பேசுவது. உறவுகளுக்கு மத்தியில் கூடிய ஒரு மோசமான ஒரு நோயாக இந்த நோய் இருந்து கொண்டிருக்கின்றது. என்ன நோய் என்று சொன்னால், ஒரு உறவினரை பற்றி அவர் இல்லாத போது அவரை பற்றி புறம் பேசிக் கொண்டிருப்பது. குறிப்பாக மாமியாரை பற்றி மருமகள்களும், மருமகளை பற்றி மாமியார்களும் குறை பேசக்கூடிய காலம் இருந்தது. ஆனால் சமூகம் என்ன சொல்லுங்க என்று சொன்னால், இதை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் நமக்கு அறிவுரை சொல்கின்றது. அல்லாஹ் சொல்லுகின்றான், ஒருவரை பற்றி புறம் பேசுவது இந்த இறந்த சகோதரின் உணவு இறைச்சியை உண்பதற்கு சமம் என்பதாக அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். மேலும் நபிகள் நாயகம் சொன்னார்கள், யார் கோல் மூட்டுகின்றானோ அவன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான் என்பதாக சொன்னார்கள். ஆகவே இதனால் கோல் மூட்டுவதால், கோல் மூட்டி பேசுவதால், ஒருவருக்கு பின்னால் பேக்பைட் செய்து கொள்வதால் குடும்ப உறவுகள் மட்டுமல்ல மனித உறவுகளை வேரோடு அழியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து பார்ப்போம் என்று சொன்னால், திருமணத்துக்கு பின்பு அந்த முன்னுரிமைகள் மாறுகின்றது. ஒரு திருமணத்துக்கு பின்பு ஒரு மனிதன் தம்முடைய தாயை பேச்சை கேட்டுக் கொண்டிருந்தான், ஒரு பெண் தம்முடைய குடும்பத்தின் பேச்சை கேட்டுக் கொண்டிருந்தாள். ஆனால் திருமணம் முடித்த பின் அந்த கணவன் மனைவியின் பேச்சை கேட்கின்றார் என்ற ஒரு குறை இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இதை நாம் சரி செய்ய வேண்டும். யாருக்கு எந்த முன்னுரிமை தருகின்றீர்களோ அந்த முன்னுரிமையை நாம் சரியாக பின்பற்ற வேண்டும். இறுதியாக கடைசியாக ஏன் குடும்ப உறவுகள் நிறுவதற்கு முக்கியமான காரணம் என்று சொன்னால், இந்த தொழில்நுட்பம். எப்போது பார்த்தாலும் பேஸ்புக்கிலே, இன்ஸ்டாவிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். உறவினர்கள் வீட்டுக்கு வந்தாலும் அவர்களோடு பேசாமல் ஒரே போனை பார்த்துக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். இங்கே பார்க்கின்றோம். நாம் பேசிக் கொண்டிருக்கும் போது பலர் தம்முடைய போனை பார்த்து கொண்டு தம்முடைய அப்டேட்களை அவர்கள் பலப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே குடும்பமாக அமர்ந்து கொண்டு ஒரு காலகட்டத்திலே நாம் விடுமுறை நாட்கள் குடும்பத்துடைய வீட்டுக்கு சென்றோம். குடும்பத்தினர் நம்முடைய வீட்டுக்கு வந்தால் நாம் பேசிக் கொண்டிருப்போம் குடும்ப விஷயங்களை. ஆனால் இன்று பார்க்கின்றோம், ஒரே வீட்டிலே 4 பேர் 4 மூலையிலே அமர்ந்து கொண்டு அவர்கள் தம்முடைய போனை பார்த்து கொண்டிருப்பதன் மூலமாக ஒரு தனிமை போக்கு ஏற்படுகின்றது. இதற்கு மத்தியில் ஒரு வெறுப்பு ஏற்படுகின்றது. இதனால் குடும்பத்துடைய உறவுகள் பிரிந்து போகின்றன. ஆகவே இத்தகைய விஷயங்களை எல்லாம் மனதில் கொண்டு குடும்ப உறவுகளோடு சேர்ந்து வாழ வேண்டும். அத்தகைய உறவுகளை வலுப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இந்த நிக்காஹுடைய நிகழ்வு இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இதையெல்லாம் நம் மனதில் ஏற்றுக்கொண்டு திருமண உறவுகளை எப்படி மதிக்கின்றோமோ அதே போன்று நம்முடைய குடும்ப உறவுகளை மதித்து நாம் எப்படி இந்த திருமண விழாவிலே மகிழ்ச்சியாக இருந்து கொண்டிருக்கின்றோமோ இதே போன்று நம்முடைய உறவுகளை மன்னித்து நமது உறவுகள் மீது நாம் கருணை காட்டி அவர்களோடு நாமும் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தாலா நம் அனைவரும் ஆக்கி அருள்வானாக. மேலும் திருமணம் முடிக்கக்கூடிய இந்த மணமக்களுக்கு அல்லாஹு தாலா நிறைந்த செல்வத்தையும் நிறைந்த பரக்கத்தையும் அல்லாஹு தாலா கொடுப்பானாக. வாழ்வாங்கு வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தாலா ஆக்கி அருள்வானாக. பாரக் அல்லாஹு லக் வ பாரக அலைக வஜமா பைனக்கும் ஃபீஹி என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேசினா அதுக்கு ஒரு கூட்டம் ரசிக்காது. ஆமாம், அது அதான் சொல்லியிருக்காரு.